நியூஸ் அண்ட் வியூஸ்க்கு வரவேற்கிற ராம்குமார். வணக்கம். செம்மலை அவர்கள் அதிமுகலேருந்து விலகிறதா சொல்லியிருக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டிருக்கிறாரு. இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு. ஒவ்வொன்றா பேசுவோம். முதல்ல செம்மலை அவர்கள் அதிமுகலேருந்து விலகிறதா சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நீங்களே சொல்லிடுங்க என்னென்னு. அதாவது பேட்டி முடிச்சுட்டு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா, அவர் யாராவது பொதுவாக கட்சியிலேருந்து வெளில வராங்கன்னா யாராவது அக்யூஸ் பண்ணணும்னா எதனால் போகிறோம்னு சொல்லணும்ல. அவர் பேசுகிறது சமீபத்தில் நடக்கிற விஷயங்கள் விரும்பத்தகாததாக இருக்குங்கிற அளவோட மட்டும் சொல்லிவிட்டு வெளில போகிறதா சொல்லியிருக்காரு. அப்போ அவர் என்ன டிமாண்ட் பண்ணார், இல்லை என்ன எதிர்பார்த்தாரு, எதனால் வெளியில் போகிறாரு அப்படின்னு எந்த கிளியர் பிக்சருமே இல்லை. அது வேலுமணி அவர்கள் தரப்பு சசிகலா அவர்கள் டிடி அவர்கள்லாம் உள்ளே வரணும் அப்படின்னு அவர் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தரப்பில் அப்படிலாம் எதுவும் பண்ணக்கூடாது, அவங்களெலாம் இணைக்கக்கூடாது, நம்ம ஒரு தனி கட்சியாகவே இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த இதுலேயே போகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. சரி, இந்த ரெண்டு பக்கத்தில் யாராவது ஒரு பக்கம் இருக்கணும்ல, அப்படி எதுவுமே அவருடைய அறிக்கையில் தெளிவாக இல்லை. அதை பார்க்கும்போது நீங்கள் தான் ஒரு வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க, பேட்டியை ஃபுல்லாக பார்த்துட்டு இருந்தீங்க. அதான் அவர் என்னன்னா அறிக்கையில் பார்க்குறப்போ என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் என்னை சரியாக பயன்படுத்திக்கலன்ற மாதிரியான ஒரு ஆதங்கத்தாரை வெளிப்படுத்தியிருந்தார். ஸோ அவள் பயன்படுத்திக்கல அப்படின்னா யார் பயன்படுத்திக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திக்கலன்ற மாதிரி தான் இருக்கும். அவர் மீதும் எதுவும் விமர்சனம் வைக்கல. சரி, இப்போ நீங்கள் எஸ்பி வேலுமணி அவங்க பண்ணி பாஜக ஏதாவது இயக்குறாங்களா அப்படின்னா அது இல்லை அப்படின்னு பேட்டியில் சொல்கிறாரு. ஸோ எடப்பாடி பழனிசாமி தான் தோல்விக்கு காரணம் அப்படின்னா அவர் மட்டுமே என் தோல்விக்கு காரணம் சொல்ல முடியாது, அவர்களுக்கு யாருமே உழைக்கல அப்படின்றாரு. எனக்கு புரியல, இன்னும் எனக்கு ஒரே குழப்பமாக இருக்கேன். அவர் யாரையுமே காயப்படுத்தாமல் நான் விளைவிக்கிறேன்ற ஒரு மனநிலையிலேருந்து விலகிற மாதிரி தெரியுது. எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருக்கிறவர். அப்போவே 77 சட்டப்பேரவை தேர்தலில் முதலாக போட்டிலாம் இட்டார். எம்ஜிஆர் போட்டியிட்ட போது அந்த அளவுக்கு ரொம்ப பழமை மிகுந்த ஒரு அரசியல்வாதி அதிமுகவில். ஸோ செம்மலை அவர்கள் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏற்கனவே அதிமுகவில் பல குழப்பங்கள் இருக்குது. ஒருவேளை நிறைய பேர் நீக்கங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இவர் எந்த நிலை, இவருக்கு மேபி ரெண்டு தரப்பு நிலைப்பாடும் இவருக்கு ஒரு மாதிரி திருப்தி அளிக்காத ஒரு சூழலாக கூட இருக்கலாம். ஸோ அதை நேரடியாக சொல்லி இருக்கிற குழப்பங்களை மேற்கொண்டு குழப்பம் ஏற்படுத்த வேணாம்னு நினச்சாரா என்னன்றது தெரியல. ஸோ ஒரு மாதிரி சட்டிலாக பாலிஷ் தான் முடிச்சுட்டு போயிட்டாரு. ஸோ நான் அதிமுகலேருந்து விலகிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்போ அரசியலேருந்து விலகலன்றது சொல்கிறது மூலமாக அடுத்து ஏதாவது அரசியல் நீங்கள் சொல்லும்போது அது என்ன சரியாக பயன்படுத்திக்கலன்னு ஒரு வார்த்தையை சொன்னதாக காயின் பண்ணீங்கல்ல, அப்போ யாராவது அவரை சரியாக பயன்படுத்திக்கூடிய இடத்துக்கு கூட ஒரு நகரலாம், அதுவும் கூட இருக்கலாம். அதுவும் இருக்காது. அதை பற்றி கேட்டப்போ என்ன சொன்னார் அப்படின்னா, எதிர்காலம் தான் என்னுடைய அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி பேசி முடிச்சிருக்கிறாரு. அரசியல்வாதிக்கு ரிட்டையர்மெண்ட்டே கிடையாதுல்ல. இன்னொன்று இவரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இன்னொன்று திமுக தரப்பில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. விலகிறன்னு வரல, பிரேக் எடுத்துக்கிறேன்னு வந்திருக்கு. அது மதுரையில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர், திமுக அமைச்சராக செயல்பட்டவர், எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். அவர் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக்குங்கிற மாதிரி ஷார்ட்டாக ஒரு பிரேக் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு பெரிய ஒரு அறிக்கை விட்டுறார், 4 பக்கத்துக்கு அறிக்கையை விட்டுருந்தார். அதாவது நான் 2016 வந்தேன், அப்போவே நான் 2016 அரசியல் விட்டு விலகிற ஒரு மனநிலை தான் இருக்கேன்ற முடிவோடு தான் வந்தேன். வந்ததுக்கப்புறமா முதலாக நான் சட்டப்பேரவை உறுப்பினரானேன். அதுக்கப்புறமா 2021 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமா நான் அமைச்சரானேன். அதுக்கப்புறமா நிதித்துறை அமைச்சரான, அதுக்கப்புறம் ஐடி துறை அமைச்சரானலாம் சொன்னார். அப்புறம் கட்சி ரீதியாக பார்க்கும்பொழுது 2017 நாங்கள் ஐடி விங்கில் அதை செயல்படுத்தக்கூடிய பொறுப்பை என்கிட்ட ஒப்படைச்சாருன்னு சொல்லி அவர் கடந்து வந்த பாதை சாதனைகள் எல்லாத்தையும் ஷார்ட் நோட்டாக டச் பண்ணிட்டு போயிருக்காரு. ஏன்னா அது சொல்கிற எல்லாத்துலேயுமே இது தரப்பாக எங்கள் டீம் தரப்புலேருந்து இன்னும் டீட்டெயில்டான ஒரு டேட்டாலாம் வெளியிடுவாங்க அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் இதுக்கப்புறமும் நிறைய விஷயங்கள் அவர் வெளியிட போகிறாருன்றது நமக்கு இதுலேருந்து தெரியுது. அவர் நூல் எழுத போகிறேன், அந்த நூல் சம்மந்தமான வேலைகளும் நான் முடிக்கிறதுக்கு இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னா, சரி 2026 நீங்கள் அரசு விலகிறதா சொன்னீங்களா, அப்புறம் ஏன் போட்டிட்டீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும்னு சொல்லி அவரே யோசிச்சிருக்கார் போல். அதையும் அவரே சொல்லியிருந்தார். ஸோ அதை இன்னும் கொஞ்சம் சில இருக்கிறனால நாங்கள் திருப்பும் போட்டிடுறதுக்கு நானே வாய்ப்பு கேட்டு போட்டிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டும் போயிருந்தார். எதிர்த்தரப்பில் போட்டியிட்ட முஸ்தபா அவர்களும் சுந்தர்சி அவர்களும் அவங்க அஃபிடவிட்டில் நிறையா பிழைகள் இருந்தது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை அவர் இப்போ வச்சிருக்கிறாரு. வெளிப்படையாக சொத்து சரியாக காட்டலை அந்த அஃபிடவிட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது அப்போ தேவையில்லாமல் அரசியலாக்கி வேறொரு முறையில் அவங்க போட்டியிட தடுக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இதில் அதை நாங்கள் அப்போ செய்யலைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ தோல்விக்கு அப்புறமா அது ஏதாவது வருத்தம் இருக்கா அப்படின்னா அந்த வருத்தமும் இல்லை அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ இப்போ ஏதாவது அந்த அஃபிடவிட் அடுத்தடுத்து வேறு யாராவது பெருசு பண்ணுவாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஏன்னா 2 கேண்டிடேட்டுமே அவர் சொல்லியிருக்காரு. அதிமுக கேண்டிடேட்டையும் சொல்லியிருக்காரு, தாவேகா கேண்டிடேட் முஸ்தபா வெற்றி பெற்றவர் அவரையும் சொல்லியிருக்காரு. அஃபிடவிட்டில் ஏகப்பட்ட பிழைகள் இருக்குது. அது இன்னும் என்ன ஒருபடி மேலே என்ன சொல்கிறாருன்னா, தன்னுடைய வேட்புமனு நிராகரிக்கப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகவே அவங்க அப்படி பிழைகள் செய்ததாகவும் ஒரு லைனில் அவர் குறிப்பிடுறாரு.
ஸோ அதுக்கப்புறமா தோல்வி அடைஞ்சல பெரிய ஒரு ரெக்ரெட் எதுவும் இல்லைன்னு சொல்லியிருந்தார். அதுவும் எப்படி அப்படின்னா, இவர் கடைசி வரைக்கும் நான் எல்லாருக்குமே தெரியும், பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன் அப்படின்றது தெரியும். வெற்றி பெற்றவரும் வந்து காசு கொடுக்காம ஜெயிச்சதில் ஒரு மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுவும் அவரை எதிர்த்து போட்டிட்டு இன்னொரு வேட்பாளர் வந்து ஓட்டுக்கு 1000 ரூபான்னு பணம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டை வச்சு ஸோ அவரை வீழ்த்திட்டு இவர் ஜெயிச்சிருக்கிறாரு அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கிறாரு. இது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அடுத்து இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போயிட்டு நான் திரும்பியும் ஃப்ரெஷ்ஷாக வருவேன், ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருந்தார் அந்த அறிக்கையில். திமுக அரசு இருக்கும்போதே வந்து அவர் நிறைய ஓரங்கட்டப்படுறாருன்னு நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு. இந்த அறிக்கையை நான் காலையில் பார்த்தேன். ஒரு 4 பக்க அறிக்கை, முழுக்க ஆங்கிலத்தில் இருந்தது அந்த அறிக்கை. முதல்ல அந்த 4 பக்க அறிக்கையிலையும் வந்து பொதுவாக இவ்வளோ பெரிய பயோகிராஃபி மாதிரி சொல்ல மாட்டேன், ஆட்டோபயோகிராஃபி மாதிரி அவ்வளோ சொல்ல மாட்டேன். எக்ஸாக்ட்லி லாஸ்ட் 10 இயர்ஸில் என்ன பண்ணினேன், நான் எம்எல்ஏவா இப்போ வந்தேன், அதில் என்ன பண்ணேன்னு எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாரு. ஒரு ஷார்ட் பிரேக் எடுக்கிறவர் ஏன் இவ்வளோ சொன்னார் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அதை பார்த்தோன்னே. அதாவது தோல்வி இருக்குது, இல்லை வந்து மற்ற வேலைகள் இருக்குது அப்படிங்கிறதோட அதை முடிச்சிருக்கலாம். நான் முதல்ல எம்எல்ஏ ஆனதுலேருந்து லாஸ்ட்டாக நான் வந்த விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் அவர் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறாரு. திமுக அரசில் இருக்கும்போதுமே கூட வந்து அவர் ஓரங்கட்டப்பட்டார்னு ஒரு விமர்சனம் ஒன்று. 2வது பிரச்சாரத்துலேயே அவர் நான் வந்து முழுசாக செயல்பட முடியல அப்படின்னு ஒரு இடத்துலையும் அது பேசினார். அது சர்ச்சையாக மாறிச்சு பின்னால். இந்த இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள் அது இருக்குல்ல, அது கொஞ்சம் முக்கியமானதாக ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் அமைச்சராக இருந்தனால வந்து என்னால் பல நிகழ்ச்சிகள் கலந்துக்க முடியல, நிறைய செமினார்ஸ் அட்டன் பண்ணி அவங்களுக்கு லெக்சர் பண்ண முடியல, புக்ஸ் எழுத முடியல, பல ஃபாரின் ட்ரிப்ஸ் இதனால் வந்து நான் மிஸ் பண்ணேன். ஸோ இந்த பீரியடை வந்து நான் அதுக்கு யூட்டிலைஸ் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு ஷார்ட் பிரேக் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாலுமே கூட அது உடனடியாக அந்த அந்த ஷார்ட் பிரேக்கு எவ்வளோ தூரம், எவ்வளோ நாட்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. அதனால் அது கொஞ்சம் குழப்பமாகவே இருந்தது அதை பார்க்க. எனக்கு என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, பிடிஆர் அவர்கள் தரப்பில் இருந்து அடுத்தடுத்து நிறைய அறிவிப்புகள் வர முன்னாடி அவர் குறிப்பிட்ட மாதிரி ஒரு சில டேட்டா, அவர் சார்ந்த வேலைகள் சார்ந்த வெளியீடுகள்லாம் வந்து ஒவ்வொன்றா வெளியாகும்னு நினைக்கிறேன் நான். அந்த ஷார்ட் பிரேக் அப்படின்றத நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, அடுத்த தேர்தலில் முன்னாடி மேபி அவர் வருவார் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் நான். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து இங்கே செயல்படணும் அப்படின்னா அவர் கட்சி ரீதியாக ஏதாவது பொறுப்பு எதுவும் கொடுக்கப்படுமா அப்படின்னா தெரியல. ஸோ அந்த மாதிரியான கமிட்மெண்ட்ஸ்க்கும் அவர் வந்து தயாராக இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியாதனால எனக்கு தெரிஞ்சு அவர் அடுத்த தேர்தலில் அதை ஒட்டி திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நான் புரிஞ்சுக்கிறேன். இல்லைனா ஏதாவது ஒரு சூழல் உருவாகுச்சு அப்படின்னா அவர் வருவார்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி அவர் வரமாட்டார். திமுக அதிமுக தொடர்பாக முதல்ல எழுந்த தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் எழுந்த ஒரு சர்ச்சைன்னு சொல்ல முடியாது அந்த செய்தி வந்து இன்றைக்கி திரும்பவும் வந்து பேசுபொருளாக மாறிக்கிட்டே இருக்குது. கடந்த ஒரு 10 நாட்களாக அந்த செய்தியை நம்ம திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். திமுக அதிமுக அவங்க ஒருத்தருடைய ஆதரவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதல்வராக தொடர்வது, அவர்களை முதல்வராக்குவது அப்படின்னு அது தொடர்பான செய்தி. நேற்று ஒரு தனியார் செய்தி தொலைக்காட்சிக்கு வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் எம்பி திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்தார். அந்த பேட்டி தான் இன்றைக்கி சமூக வலைதளங்கள் குறிப்பாக ட்விட்டர்லலாம் போட்டு அடித்து நவுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு என்ன வியப்பாக இருக்குது அப்படின்னா, எம்ஏ பேபி ஒரு தொலைக்காட்சி சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் திமுக அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைன்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து தனியாக ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. அதில் அது வதந்தி அப்படின்றாரு. திருமாவளவன் அவர்களும் வந்து ஒரு தொலைக்காட்சி பேட்டியில் இந்த மாதிரி நடந்தது, மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்படி ஒரு ப்ரொப்போசல் இருக்கிறதா சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் வந்து பார்த்தா இல்லை இது வந்து ஒரு காசிப் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒன்று இது உண்மைனா இது பொய்யா இருக்கணும், இல்லை இது உண்மைனா அது பொய்யா இருக்கணும். ஏன் இந்த மாற்றம் என்னன்றது எனக்கு குழப்பம் இல்லை. அது அவங்க 2 பார்ட்டியுமே வந்து கூட்டணிக்குள்ளே இன்னும் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அந்த மினிமம் ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்டு இருந்திருக்கலாம் மேபி. ஆனால் அதை தாண்டி வந்து முதல்ல இந்த செய்தி பொய்ன்னு வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி மறுக்கவே முடியாத அளவு எல்லாருமே அது உண்மைன்னு ஒரு இடத்த நோக்கி வந்தாச்சு. எல்லாருமே ஒப்புதல் வாக்கு மூலம் கிட்டத்தட்ட கொடுத்துட்டாங்க. குறிப்பாக திருமாவளவன் அவர்கள் அவங்க வந்து கன்ஃபஸ் பண்ணதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் டிலே பண்ணது வந்து ஒரு சர்ச்சையாக மாறிச்சு, நாங்கள் டிலே பண்ணலை அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த வீடியோவில் சில விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. அதில் அவர் சொன்னது வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசும்போது இது அதிகாரப்பூர்வமான செய்தி கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த தொலைக்காட்சி நேர்காணலில் என்ன சொல்லியிருக்காருன்னா, திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்களை கூப்பிட்டு பேசினாங்கன்னு சொல்லியிருக்காரு. அப்போது யார் அதிகாரப்பூர்வமான ஆள், இல்லை எது அதிகாரப்பூர்வமான செய்தி அரசியலில் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போது ஸ்டாலின் அவர்கள் கூட பேசினது அதிகாரப்பூர்வமானது இல்லை அப்படின்னா எது அதிகாரப்பூர்வமானதுன்னு கேள்வி வருது. இன்னொன்று 8ஆம் தேதி அவர் மென்ஷன் பண்ணது, 8ஆம் தேதி வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அறிவிப்பு வெளியிட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு உயர்நிலை கூட்டம் என்பது இருந்தது. அப்புறம் வந்து நான் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தேன் அப்படின்னு ஒரு அந்த சீக்வன்ஸை அப்படியே எலாபரேட் பண்ணுறாரு.
இடதுசாரிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை தான் நாங்களும் எடுக்க போகிறோம், இல்லை வந்து அதை ஒட்டி தான் எங்களுடைய முடிவுகள் இருக்குன்னு ஏற்கனவே அறிவிச்சுட்டு, இடதுசாரிகள் முடிவை அறிவித்ததுக்கப்புறம் இவர் திரும்பவும் நைட்டு போய் திமுக தலைவரையும் பார்த்துருக்கிறாரு. அந்த சந்திப்பு தொடர்பாக அவர் பெருசாக எதுவும் பேசலை. ஏன் நைட்டு போய் சந்திச்சார், அந்த நைட்டு சந்திப்பில் என்ன பேசினாங்க அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டடாக எதுவும் இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. அந்த டைம் பீரியடு எடுத்துக்கிட்டது, அதாவது அறிவிப்பு வெளியிடுறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் பீரியடில் அவர் சொல்கிறதுமே வந்து எங்கள் கட்சியிலேருந்து தாவேக தரப்புலலாம் சிலர் பேசினாங்க, ரவிக்குமார் அவர்கள்லாம் பேசியிருந்தார். அதில் வந்து தாவேக தரப்புலேருந்து துணை முதல்வருங்கிற போஸ்டிங்கை நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறதில்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படிங்கிறதையும் அதையும் பதிவு பண்ணுறாரு. அந்த சமயத்தில் எழுந்த விமர்சனமே அதுதான். நீங்கள் துணை முதல்வர் கேட்குறீங்க, மினிஸ்ட்ரியில் இடம் கேட்குறீங்க, திருச்சி கிழக்கில் வந்து போட்டிட்டு உங்களை வந்து ஜெயிக்க வச்சு திரும்ப உள்ளுக்குள்ளே கொண்டு வர சம்மந்தமாக பேச்சு வருது இப்படின்லாம் எல்லா பேச்சு வரும்போதும் இதெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு அப்போ அவர் வந்து மறுப்பு தெரிவித்தார். இப்போ வந்து அப்படியான விஷயங்கள் நடந்ததுன்னு அவரே சொல்கிறாரு. இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏன் இப்போ இந்த பீரியடில் அதை அவர் பேசுகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி ரொம்ப பெருசாக எழுது. அதை பார்க்கும்போது நம்ம வந்து இது கடந்த முறை பேசுகிறப்பே சொல்லியிருந்தோம். அதிமுக பிரச்சனை பேசும்பொழுது எஸ்பி வேலுமணி ஒரு நிலைப்பாடு இருக்கிறாரு, புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் சிவி சண்முகம் ஏன் திமுக அதிமுக இடையே பேச்சுவார்த்தை நடந்தது, கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்ததுன்றதை திரும்ப திரும்ப அழுத்தம் திருத்தமாக ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அது ஏன் வந்து ஒரு மாதிரி அதை எப்படி சொல்கிறதுனா தொடர்ந்து செய்திகள் அடிபடக்கூடிய வகையில் திரும்ப திரும்ப அதை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி முன் வச்சுருந்தோம். அது இப்போது ஒரு 2 நாள் ஏதோ லைட்டாக டவுன் ஆன மாதிரி இருந்து திரும்பவும் இப்போ திருமாவளவன் அவர்களுடைய இந்த நேர்காணல் மூலமாக திரும்பவும் அது வந்து பற்றிக்குச்சுன்னே சொல்லலாம். நம்ம எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ சொல்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மளே சொல்லியிருந்தோம் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படின்னா, ஆமாம் நடந்தது, அக்செப்ட் பண்ணிட்டு போங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் நான். ஒன்று, அது இந்த பேச்சுவார்த்தை நடந்து செயல்படுற அளவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா அதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்றத நம்ம யோசிக்கல. அது வந்து அதை அப்புறம் ஃபேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் யோசிச்சிருந்தாலுமே கூட நீங்கள் அதை வந்து சொல்லிடலாம். இல்லை நாங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணோம், பட் அது ஒன்றும் சட்ட விரோதமாக எதுவுமே பண்ணல, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராகலாம் எதுவுமே பண்ணல. ஒரு வாய்ப்பு இருக்குது, அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. அஃப்கோர்ஸ் மக்களுடைய மேண்டேட்டுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கிறீங்கன்றது ஒரு விமர்சனமாக வைத்தாலுமே கூட அது ஆமான்னு அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டு முடிஞ்சால் அந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வச்சிரும். இப்போ நீங்கள் வைக்க இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ திருமாவளவன் அவர்கள் நேற்று நேர்காணலில் சொல்கிறார், இன்றைக்கி வந்து மறுத்துட்டாருன்னா இப்போ இது ஆஃப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 4 நாள் கழிச்சு திரும்ப வேற ஒரு கம்யூனிஸ்ட்லேருந்து வேற ஒரு தலைவர் வரலாம், அது சிபிஐலேருந்து வேற ஒரு தலைவரை சொல்லலாம், இல்லை அதிமுகலேருந்து வேற ஒரு தலைவரை சொல்லலாம், திரும்பவும் அதுக்கு அறுக்கறதுனால ஒரு மறுப்பு வரும். எத்தனை நாளைக்கு இதை வந்து இழுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படின்ற ஒரு கேள்வி. இன்னொன்று என்னென்னா, இது இந்த தகவல் வர்றது எல்லாமே வந்து திமுகவை மையப்படுத்தியே இருக்குது. இதில் அதிமுகவும் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்கு. அப்படின்னா இப்போ திமுக மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் திமுக செயல்படுது அப்படின்னா, மக்கள் தீர்ப்பை மதிக்காமல் அதிமுகவும் அதில் செயல்பட்டுருக்குல்ல, அந்த விமர்சனங்களுக்கு ஏன் இல்லை அப்படின்றது ஒரு கேள்வி. எல்லாருமே வந்து ஸ்டாலின் அவர்கள் பேசினதாக சொல்கிறாங்க. அதிமுக தரப்பு வந்து யார் பேசினா? அதிமுக தரப்பு தான் இருக்குது. அதில் யார் பேசினாங்கன்றதுக்கு அந்த மீடியேட்டர் கேள்விக்குறியாவே இருக்குது. திருமாவளவன் அவர்கள் பேசும்போதுமே வந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு அப்படிங்கிறது சொல்கிறாரு, யாருன்னு சொல்லலை. அதே மாதிரி வந்து நாங்கள் ப்ரெஸ் மீட் நீங்கள் அப்படி சொல்லாமல் இருக்கீங்கன்னா இங்கேயும் தவிர்த்துக்கலாம். திமுக தரப்புலேருந்து ஒருத்தர் முக்கிய தலைவர் பேசினாருன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் ஒரு தரப்புலேருந்து வருது? இது எல்லாமே வந்து திட்டமிட்டப்பட்ட சதி வலைப்புன்றாங்க. அந்த இது இல்லை. கேள்வி ஏன் இப்படி இருக்குது, இதை கிளாரிட்டி கொடுக்குறதா ஃபுல்லாக கிளாரிட்டி கொடுத்துருங்க. இல்லைன்னா நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி சட்டிலாகவே முடிச்சிருங்க. அன்னெசரி கான்ட்ரவர்சி வேணாம் அப்படின்ற ஒரு கேள்வியாகவே இருக்குது நமக்கு. அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்கல்ல, திருமாவளவன் அவர்கள் பேசும்போது அன்றைக்கி ஈவினிங் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறாரு, மதியம் 2 மணின்னு அவர் குறிப்பிட்டதாக நினைவு, என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் அப்படி தான் சொல்லியிருந்தார். அதில் வந்து இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் வந்து உங்களை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறோம், நாங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி யாருன்னு சொல்லாம அவர்கள்ட்ட கடிதம் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்தது. அதான் யாருன்னு அப்பவும் அவர் சொல்லலை. இன்னொன்று நீங்கள் ஏன் இவங்க இப்போ பேசுகிறாங்க, இன்னும் இதை பேசு பொருளாக வச்சுருக்காங்கன்னு சொன்னதில் எனக்கு இன்னொரு யோசனை வந்தது. என்னென்னா, இப்போ சிவி சண்முகம் தரப்போ எஸ்பி வேலுமணி அவர்கள் தரப்போ அவங்க வந்து மினிஸ்ட்ரியில் இடம்பெற போகிறாங்க. அவங்களுக்கு ஒரு காயின் வேணும். சும்மா போய் சேர்ந்தால் வந்து மக்கள் மதிக்க மாட்டாங்க, இல்லை வந்து தர்க்கமான எந்த வாதமுமே இருக்காது. அப்போது இப்படி ஒன்று நடந்துச்சு, இது எங்களுக்கு பிடிக்காம தான் நாங்கள் இப்போ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம், பீப்புள் மேண்டேட்டரியை வந்து நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க. ஏன் போகணும்? 120 இருக்குல்ல, அதான் சொல்கிறேன், பின்னாடி வரும் அது. ரெண்டாவது, விடுதலை சிறுத்தைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அமைச்சரவையில் இடம்பெறது தொடர்பாகவும் துணை முதல்வர் தொடர்பாகவும் சர்ச்சைகள் வந்துச்சு. அது முதல்ல அவர் மறுத்தாலும் நேற்றைய தினம் கொடுத்துருந்த அந்த நேர்காணலில் அதை சொல்லியிருக்கிறாரு. ஆமாம், அப்படியான சில விஷயங்கள் வந்து பரிந்துரையாக வந்துச்சு, சில வந்து நெகோசியேஷன் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு.
அப்போது அமைச்சரவைக்குள்ளே போகிறதுக்கு இவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு காரணம் தேவைப்படுதோ அப்படின்னு எனக்கு வந்து அது கேள்வியாக முன்வருது. இவர்கள்லாம் இந்த இடத்துல இவர்கள்னு குறிப்பிடுறது அதிமுகவையா இல்லை விசிகா அவர்களையும் விசிகாவும் சேர்த்து சொல்கிறேன் நான். நம்ம முதல்ல இப்படி ஒரு டாக் கிரியேட் ஆகுது, இல்லை வந்து தாவேக்காக்கு வந்து மெஜாரிட்டி தேவைப்படுது அப்படின்னு நம்ம பேசும்போது நம்ம வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் பொறுத்த வரைக்கும் மார்க்சிஸ்ட் உள்ள அதாவது வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்க, மற்ற 2 பேர் மினிஸ்ட்ரியில் இணையருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பேசணும். அதில் அதுக்கப்புறம் மாறிச்சு, எல்லாருமே வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. ஆனால் இப்போ என்ன தோணுது அப்படின்னா விசிகா வந்து அமைச்சரவைக்குள்ளே போகிறதுக்கு இன்னும் வந்து சரியான நேரம் எதிர்பார்க்குறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இவங்க தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை பேசுபொருளாக மாற்றுறதுக்கும், அவர் இன்றைக்கி ப்ரெஸ் மீட்டில் பேசும்போது என்ன சொல்கிறாரு, இதுதான் முடிவு, நாங்கள் வெளியிலிருந்து தான் ஆதரவு கொடுக்குறோம், ஆனால் வந்து எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுக்கு வந்து அமைச்சரவைக்குள்ளே போகணுங்கிற ஒரு விருப்பம் இருக்குது, அது உள்ளே போனால் தான் சில விஷயங்கள் செய்ய முடியும்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் சொன்ன 2 வார காலத்துக்கு அப்புறம் உயர்நிலைக்குழு கூட்டம் கூடி அதை முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிறது சொன்னதும் இன்னும் உயர்நிலைக்குழு கூட்டம் கூடலை. அப்போ வந்து மக்கள் அதுக்கு தயார்படுத்துகிறாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது அதை பார்க்கும்போது. நேற்று பேட்டியில் அவர் சொல்லும்போது அதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் அப்படின்றது விசிகா கட்சியினருடைய விருப்பமாக இருக்குது, ஆனால் தனிப்பட்ட முறையில் திருமாவளவன் அவர்களுடைய விருப்பமாக அது இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான காரணத்தையும் அவரே சொல்லிட்டாரு. ஒரு கூட்டணிலேருந்து இன்னொரு கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னா அது நெருடல் வந்து இருக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம வந்து தாவேக்காவுக்கு எதிரான வாக்குகளையும் நம்ம சம்பாதிச்சு வச்சுருக்கிறோன்றனால திரும்பவும் அதை வச்சுட்டு நம்ம திருப்பி தாவேக்காவோட போய் அவங்க அமைச்சரவை இடம்பெறுறதுன்றது எந்தளவுக்கு சரியாக இருக்கும்னு தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் வந்து திருமாவளவன் அவர்களுக்கு தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் கட்சியினருக்கு விருப்பம் இருக்குது அப்படின்றனால ஒருவேளை வந்து கட்சி ஒரு பெரும்பான்மையான ஒரு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு கட்டுப்படக்கூடிய இடத்துல திருமாவளவன் இருப்பார்கள் அப்படின்றது. அதான் அவர் இன்னும் அந்த ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சிருக்கிறாரு. அமைச்சரவைக்குள்ளே போகிற ஆப்ஷன் இன்னும் ஓப்பனாக தான் வச்சிருக்காரு, இல்லை டென்டேட்டிவாக முடிவு எடுக்கல. வெளியிலிருந்து ஆதரவுன்னு முதல்ல அறிவித்தாலும் நிர்வாகிகள் இன்னும் விருப்பப்படுறாங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லிக்கிட்டே தான் வராரு. இன்னொன்று, அசம்பிளியில் முதல் நாள் பேசின எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு சோஃபா போகுது, பின்னாடியே புது சிஎம்மும் போகிறாருன்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சார். சோஃபா போனது வெறும் சிவி சண்முகம் அவர்களுடைய இல்லத்துக்கு மட்டும் இல்லை, விசிகே ஆஃபீஸ்க்கும் போயிருக்கு. அது தொடர்பாக பேசும்போது திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதை ஏற்கனவே ஆர்டர் பண்ண சோஃபா அப்படின்னு சொல்லிட்டு போனார். இது வந்து பொலிட்டிக்கலி உங்களை சார்ஜ் பண்ணுற ஒரு ஏரியா. அதாவது சோஃபா போயிருக்கு அப்படின்னா விசிகே வந்து சோஃபாவில் இருக்கக்கூடிய பணத்துக்கு விலை போயிருச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு டோன் அது. அதில் இன்னும் வலிமையாக மறுக்கலை. இன்னொன்று, கட்சிக்குள்ளேயும் விசிகாக்குள்ளேயும் இப்படியான விமர்சனத்தை யாரும் விரும்பவும் மாட்டாங்க. அதனால் இந்த பீரியடில் வந்து நாங்கள் இன்னும் அந்த மாதிரியான இடத்துக்கு போகலை, இல்லை அந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள நாங்கள் மாட்டலைன்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் விசிகாக்கு இருக்குது. அட் த சேம் டைம் நிர்வாகிகளை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு நெருக்கடியும் திருமாவளவன் அவர்களுக்கு இருக்குது. அதனால் வரக்கூடிய காலத்தில் இதனுடைய டைரக்ஷன் வேறு எங்கே வேணால் போகலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா திமுக கூட்டணிக்குள்ளே இப்போ நேற்றைய தினம் ஒரு பொலிட்டிஷியனுக்கு தெரியும் நம்ம என்ன வார்த்தையை பேசணும், என்ன வார்த்தையை பேசக்கூடாது, எப்போ பேசணும், எப்போ பேசக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். இவ்வளவு காலம் இந்த பேச்சு நீடிச்சுக்கிட்டே இருக்குங்கிற சூழ்நிலையில் திருமாவளவன் அவர்களும் நேற்றைய தினம் அந்த விஷயத்தை ஓப்பன் பண்ணி உடச்சி போட்டு முடிச்சிட்டாரு. அப்போ வந்து அதில் அந்த டயத்தில் நேற்றைய தினம் அவங்க பேசினதுங்கிறது அது ஒரு சமிக்கை தான். அதனால் வந்து வரக்கூடிய காலத்தில் விசிகாவினுடைய பாதை எப்படி வேணால் திரும்பலாம் அப்படின்னு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது, நம்ம பேசின இந்த டாபிக் ரொம்ப லென்த்தாக பேசினதை சுருக்கமாக சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த பேச்சுவார்த்தையை வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு திரும்ப பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அப்படின்றத ரொம்ப நாள் நீடிக்க விடாமல் ஆஃப் செய்ய வேண்டியது திமுக தரப்புலையும் இருக்குன்னே சொல்கிறேன். ஆமான்னு ஒத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை முடிச்சுட்டு அங்கேயே முடிஞ்சுது, ரொம்ப நாள் நீடிக்க வேணும் அவசியம் இல்லை. அவங்க சொல்ல மாட்டாங்க. விசிகா வந்து இப்போ வரைக்கும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தொடர்றதா சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் உங்களுடைய சமிக்கை என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் வந்து மதச்சார்பற்ற கூட்டணி இந்த பக்கம் தாவேக்கா, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறாரு. இதில் பெரும்பாலும் வந்து இந்த பக்கம் வராமல் தாவேக்கா பக்கம் போகிறதுக்கான டைரக்ஷனில் திருமாவளவன் அவர்கள் திரும்பி நிற்கிறதா நீங்கள் சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் இது வந்து அடுத்தடுத்து என்னென்ன நகர்வுலாம் நகருது அப்படின்றத பார்ப்போம். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.